அந்த தான் முதலாவதாக சந்தீப் எங்களுடைய சந்திப்பு. அதுக்கடுத்து அந்த ஐக்கியத்தர், அதாவது நான் எனக்கு ஊழியத்துக்கு வரும்போது யாரையும் நீ பார்க்க போகாத, நான் ஒன்று போகிற வழியில் ஆன் தி வே அப்படி ஒரு வேர்டு இருக்கு. ஜெபிக்கிறவங்கள, கொடுக்குறவங்கள, ஊழியத்துக்கு உதவி செய்கிறவங்கள, காணி கொடு, யாருனாலும் ஆன் தி வே அந்த வார்த்தை ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னார். இவ்வளோ பிஸி செட்டில் எப்படி ஊழியத்தையும் செய்கிறீங்கண்ணே, உங்களுக்கு சோர்ந்து போக மாட்டிங்களா, வேணான்னு ஊழியத்தை வேணான்ற மாட்டிங்களா? இல்லை, ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நீங்கள் வீக்கெண்டெல்லாம் என்ன செய்வீங்க, வீக்கெண்ட் ரெஃப்ரெஷ்ஷுக்காக என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க. ஒரு சில கோஷ்டிகள் அதை போய் அதனால தான் தண்ணி அடிச்சுட்டு கும்மாளம் போட்டுலாம் இருக்கிற கோஷ்டிகளுக்கெல்லாம் அவங்க நம்ம என்ன செய்வோம் அப்படிம்பாங்க. நமக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு, ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறதா நமக்கு ரெப்ரசன்ட். ஸோ இதில் வந்தால் நம்ம திரும்பவும் நம்ம பலனடைகிறோம், திரும்ப இதாக இருக்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம இருக்கும்போது மிச்சத்தை அவர் பார்த்துக்கிறார். இன்னைக்கு பேசினா அவ்வளோதான் புண்ணாயிரும்னு சொல்கிறதுக்காக வந்தேன். உங்களை பார்த்த உடனே ஊருக்கு தான் போய் பிரசவம் பண்ண முடியல. இங்கே உட்காந்து உங்களை பேட்டி எடுப்போம்னு சொல்லியாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இது அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக பிரயோஜனம். அல்லேலூயா. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பகுதி தானேன்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்ட் 2 அடுத்து பேசுவோன்னே, பார்ட் 3 நம்ம வரும்போதெல்லாம் அப்படி பேசுவோன்னே லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். வில்லேஜ் டிவி குடும்பங்களுக்காக வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம மத்தியில் கிதியோன் பால், நடராஜன் என்ற கிதியோன் பால் வந்திருக்கிறாங்க. நம்முடைய ஊழியம் ஆரம்பித்து 30 வருஷமாக ஆகுது. நான் ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம். இதில் ஏறத்தாழ ஒரு 26 வருடத்திற்கு மேலாகவே அண்ணன் நம்மளோடு கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பசியாக இருக்கும்போது, சோர்ந்து போயிருக்கும்போது உற்சாகப்படுத்துறதுல அண்ணன், அக்கா அவங்க எல்லாம் நாங்கள் வளர்கிறதுக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சுருக்குறாங்க. மாதந்தோறும் 2வது வாரங்களில் நம்முடைய மிஸ்டரி கிராமம், இது நாங்கள் இருக்கிற இடம் விருதுநகர் பக்கத்தில் புள்ளலக்கோட்டை. இது ஒரு மிஸ்டரி கிராமம்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் ஒரு 300 பேர் ஒரே இடத்துல தங்கியிருக்கிறோம், ஒரே சமையலை சாப்பிட்றோம். இதில் ட்ரைனிங் மிஸ்டரி இருப்பாங்க, வளர்க்குற பிள்ளைகள் இருப்பாங்க, முதியோர்கள் இருப்பாங்க, ரிட்டையர்டு மிஸ்டரிஸ் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தங்குகிறோம். இங்கு ஒரு சர்ச் இருக்குது. அந்த சபையில் மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படி, செய்து கொடுக்கும்படி இங்கே வருவாங்க. இவங்க ஆடிட்டர் வேறு, எங்களுக்கு ஆடிட் பண்ணுற ஆடிட்டர். இன்றைக்கு தயவுசெய்து எங்களுடைய நேயர்களுக்காக, கிராமங்களில் இருக்கிற புதிது ஆண்டு ஏற்றுக்கொள்கிறவங்களுக்காக, இல்லை ஆண்டுடைய ஊழியக்காரர்களுக்காக ஏதாவது உங்களுடைய அனுபவங்களை சாட்சியாக பேட்டி விடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக அவங்க நமக்கு அதை ஒத்துருக்குறாங்க. நம்ம எல்லாருடைய சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள், நன்றிகள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலானே, உங்களுக்கு முதல்ல அறிமுகம், உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன் எங்களுடைய நேயர்களுக்கு. என்னுடைய பெயர் கிதியோன் பால், மதுரையில் ஆடிட்டராக இருக்கிறேன். என்னுடைய பிறந்த போது என்னுடைய சர்டிஃபிகேட்ல எல்லாம் என்னுடைய பெயர் வந்து நடராஜன். ஒருவேளை என்னுடைய அப்பா, அவர்களுடைய அப்பா பெயரை தலைமலை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி சோசியக்காரர்கிட்ட போனாங்களாம். ஸோ அவங்க போய் சோசியக்காரர்கிட்ட விசாரிக்கும்போது, நான் பிறந்தது திருவாதிரை அன்று, திருவாதிரை நாளில் பிறந்ததுனால இவனுக்கு தில்லை நடராஜன் என்று பெயர் வைங்கள் அப்படின்னு சொன்னதுனால தில்லை நடராஜன் பேர் வச்சாங்க. ஆனால் ஸ்கூல்லேருந்து அது நடராஜனாக இருந்தது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சிலர் சொல்லுவாங்க பேரை மாற்றணும். ஏன்னா ஞானஸ்நானம் கூட நடராஜன்கிற பேரை தான் கொடுத்தாங்க. ஆனால் நான் ஜெபித்து கொஞ்சம் காலங்கள் போகும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அதெல்லாம் வந்தபோது நானாக ஆண்டவர் சொல்லி என்னுடைய பெயரை கிதியோன் பால் என்று வைத்துக்கொண்டேன். இப்பொழுது எனக்கு கிதியோன் பால் தான் நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ், பழைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நான் நடராஜனாக தெரியும். ஆனால் இப்பொழுது ஒரு 40 வருடமாக, 35-40 வருடமாக என்னை கிதியோன் பாலாகத்தான் அனைவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் சொந்த ஊர் இதுன்னு? இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாவில் தலவாய்புரம் என்ற ஊர், அந்த ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர் இருக்கிறது. உங்கள் கூட பிறந்தவங்கண்ணே? என்னோட கூட பிறந்தவர்கள் எனக்கு ஒரு தம்பி, ஒரு அக்கா, 2 தங்கச்சி, மொத்தம் 5 பேர் இருக்கிறோம். அப்பா, அம்மா. இவங்களில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்க, அப்படி
அதானே. இந்த தலைமுறையிலே நான் தான் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். நல்லா இருக்கு. அந்த உங்க தலைமுறையிலே ஆமா, தலைமுறையிலேயே முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டது நீங்க தான். ஆமா. இப்போ எல்லாம் உங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்காங்களா? யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணப்பட்டு சாட்சியாக அவருடைய கல்லறை இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, தலபாயபுரம் நானும் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நடராஜன், எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? அந்த சாட்சிகள் சொன்னீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். உங்கள் சாட்சிங்கிறத டேர்னிங் பாயிண்ட் எப்படி கிடைச்சதுங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். நான் கிறிஸ்தவ வழியை அறியாதவன். கிறிஸ்தவர்கள் என்றால் ஒருவேளை அது வேறு நாட்டு மதம், வேறு நாட்டு கடவுள், இப்படியாகத்தான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை சிறு பிள்ளையாக இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு நடக்கும், அங்கே போயிருக்கிறேன், ஏதோ ஒரு சிலது கேட்டிருக்கலாம். அது அவ்வளோ அதிகமான ஞாபகத்தில் இல்லை. நான் படித்த தலவாயூரம் ஆண்கள் பள்ளியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கிறிஸ்தவ மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான் இருப்பாங்க. அவங்களே எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவோம். நானும் சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறது, அவங்கள கர்த்தர்னு சொல்கிறது, ஏதாவது சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணுறது. ஒரு சிலர் மாத்திரம் இருப்பாங்க, அவங்கள கிண்டல் பண்ணுவோம். இப்படி தான் இருந்தது. ஒரு சில ஆசிரியர்கள் உண்டு, ஒரு சில மாணவர்கள் உண்டு, அவ்வளோதான். அந்த கிறிஸ்தவர்கள் அதிகம் இல்லாத இடம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ என்னுடைய பள்ளியிலே நான் 11, 12 படிக்கும்போது அப்பொழுதெல்லாம் வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாது, படிப்பதற்கென்று தனியான இடமெல்லாம் கிடையாது. அதனால் ஸ்கூலில் தான் போய் படிப்போம். ஸோ ஸ்கூலில் படிக்கிற போது வேறு வகுப்பிலே படித்த ஒரு நண்பன், தேவதாஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ நண்பன் கிடைத்தான். ஆனால் அவனும் பெயர் கிறிஸ்தவன். அவனும் எல்லாரையும் போல தான் இருப்பான். கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனுடைய இதில் எதுவும் வித்தியாசம் இருக்காது. ஏதோ நண்பர்கள் கிறிஸ்தவங்களில் பேர் கிறிஸ்தவங்கள் இருக்குது, நல்ல கிறிஸ்தவங்கள் இருக்குது போல் இருக்கு. ஆமாம், கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, கிறிஸ்துவையே அறியாத கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாட்களில் அவர் நண்பன், அவ்வளோதான். ஸோ எல்லோரும் ஒன்று போல தான் இருப்போம். எல்லோரும் சேர்ந்து சினிமாவுக்கு போவோம், எல்லோரும் சேர்ந்து அரட்டை அடிப்போம், இப்படி தான் இருந்தோம். அதாவது இயேசுனாரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவங்கள் பேர் வச்சுருப்பாங்க. அவங்க உலக பிரகாரம் மாதிரி எல்லாரும் பேர்லையும் இருந்தால் அவங்க தான் பேர் கிறிஸ்தவங்க. கரெக்ட். கிறிஸ்துவை பின்பற்றாமல் இந்தியாவிலேயே கிறிஸ்தவங்க, நல்ல கிறிஸ்தவங்க ரொம்ப இருப்பாங்களா, பெயர் கிறிஸ்தவங்க ரொம்ப இருப்பாங்களானே? இருக்கிற கிறிஸ்தவர்களில் பெயர் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் இந்தியாவில் எழுப்புதலே இல்லை. ரொம்ப உண்மைதான். அல்லேலூயா. சொல்லுங்க. பெயர் கிறிஸ்தவ அந்த அண்ணனோடு சினிமா போவீங்க? ஆமாம், அந்த மாதிரி ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஸோ அவர் வந்து +2 நல்லா படிக்கிறவங்களாம் அந்த காலத்தில் ஸ்கூலில் ஃபஸ்ட் குரூப்பில் படிப்பாங்க. அதில் விட ஆவரேஜ் அவ்வளோவங்க அடுத்தடுத்த குரூப்பில் படிப்பாங்க. நான் கொஞ்சம் ஆவரேஜ், அதனால் காமர்ஸ் குரூப்பில் படித்தேன். ஸோ அவங்க ஃபஸ்ட் குரூப்பில் படித்தாங்க. ஸோ அவங்க நல்லா படிக்கிறவங்க, படித்ததுனால நல்ல மார்க் எடுத்து அவங்க இன்ஜினியரிங் காலேஜில், மதுரை தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட் சேர்ந்தாங்க. நான் படித்து சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் காலேஜில் பிகாம் சேர்ந்தேன். ஸோ அதே வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாளில் நான் ஊருக்கு வரேன், தலவாயூரம் ஊருக்கு வரேன். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர், திலகர்னு பேர், அவர் வந்து சொந்தக்காரர். அவரும் தேவதாஸுக்கு நண்பர். அவருக்கும் இன்னும் ஒரு சில பழனிசாமி, குருசாமி, ஆறுமுகம், இப்படியெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் நண்பர்கள். அப்போ அந்த திலகர் வந்து என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறான். டேய் நடராஜா, அவனுக்கு தெரியுமா, நம்ம தேவதாஸ் வந்து நம்ம பழனிசாமியும் குருசாமியும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டான்டா, அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். டேய் அவன் நல்லா தானே இருந்தான், இவனாலும் நல்லா தானே இருந்தா, ஏன் இதுக்கு இந்த வேலையை ஏன் பார்த்துட்டு இருக்கான், சினிமா தேட்டருக்குன்னா போகலாம், ஆமாம் சர்ச்சுக்கு எப்படி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். அவங்ககிட்ட பேசுகிறேன், ஏன்ப்பா அவங்க கூட போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்குது, அங்கே போனால் நல்லா இருக்குது தெரியுது சொல்கிறாங்க. ஆமாம், அதில் ஒருத்தர் குருசாமி என்கிற ஒரு உறவினர் நண்பர், அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப கெட்ட வழக்கமெல்லாம் இருந்துச்சு, மோசமான பழக்கமெல்லாம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், அவங்க கூட போன அப்புறம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா. உடனே நமக்கு என்னமோ நிறையா தெரிஞ்ச மாதிரி, நீ இந்து மதத்தில் கீதையை படிச்சிருக்கியா, புஸ்தகம் படிச்சிருக்கியா, இந்து மதத்தை தெரியுமா, எனக்கே தெரியாது, அதான் பெரிய தெரிஞ்சிருக்கா, அதெல்லாம் அதை போய் படியா, அதெல்லாம் படிக்காமல் பெரிய இதை போய் படிக்கிற, இதை நான் சொன்னேன்னு சொல்றியே, அதுக்குன்னே என் முதல்ல இதை படியா அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ ஒரு நாள் வருது, அவனும் ஹாஸ்டலில் இருக்கான், நானும் ஹாஸ்டலில் இருக்கிறேன். ஒரு நாள் ஹாஸ்டலில் இருந்து அவன் தேவதாஸ் ஊருக்கு வரான். பார்த்த உடனே, என்னப்பா எப்படி பாருங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி ஆயிட்ட, ஏன் இப்படி இருந்தால் மற்றவங்களெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் கூட்டு போகிற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் பேசுகிறேன். அப்போ அவனுடைய பேச்சு, அவனுடைய செய்கை, அவன் வேற ஆள் ஆகியிருக்கான்னு பார்க்க முடியுது. முன்னாடி இருந்த தேவதாஸ் இல்லை. அவன் முன்னாடிலாம் தேவதாஸ் எங்கள் தெரு அந்த தெருவில் எனக்கு ஒரு சைட் இருக்குது, அது பின்னாடி போவேன் வருவேன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருப்பான். இப்போ சொல்கிறான், நான் சினிமாவுக்கே போகிறது இல்லைன்றான். ஏய் என்னடா ஆச்சு, நீ என்னடா சாமியார் ஆகிட்டியாடா, கல்யாணமே பண்ண மாட்டியா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கிண்டல் அடிப்போம். என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆகிட்ட, என்ன அப்படின்லாம் ரொம்ப கிண்டல் அடிப்போம். அவன் சொல்லாம், இல்லை எனக்கு இப்போ தான் இதெல்லாம் தப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். போடா அப்படின்னு சொல்கிறது. அவன் உடனே கடவுளை பற்றி சொன்னால், உனக்கு ஒரு கடவுள் வேணாடா, எனக்கு 1000 கடவுள் இருக்காடா அப்படின்னு சொல்லி தேவதாஸிட்ட பேசுறதுண்டு. அதாவது அவர் பேர் என்னன்னா தேவதாஸ். தேவதாஸ். இப்போ சர்ச்சுக்கு போனவர் பேர், சினிமாவை பார்க்க மாட்டேன்னு பேர் என்ன, அந்த பழனிசாமி இவங்கெல்லாம். அதாவது ஏசாமி உள்ளத்துக்குள்ளே வந்தாலே எல்லாம் மற்ற பாவங்கள்லாம் போயிருது, பழக்க வழக்கங்கள் மாறுது. நல்ல பழக்க வழக்கம் மாறுது. இது ரொம்ப முக்கியம் இல்லை என்ன. இப்போ யூஸ்வலி சர்ச்சில் போய் நீ வர்ற எல்லா சர்ச்சிலையும் வந்து சீரல் குடிக்காத, சாராயம் குடிக்காத இப்படியெல்லாம் பேசுறது இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்த உடனே எல்லாமே தானாக அதாவது நிறைவான இயேசு வரும்போது குறைவானவெல்லாம் போயிடும். அப்போ இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் புரியணும் இல்லை. கண்டிப்பாக. யார் அப்பா அம்மா எனக்கு என் பிள்ளை குடிக்கிறான், வெறிக்கிறான், அவன் சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பாவம் செய்கிறான், லவ் பண்ணுறான்னா சும்மா போய் சர்ச்சில் உட்காந்து இயேசுங்கிற பேரை சொல்லி பாட்டு பாடி உட்கார்ந்தாலே ஒரு பெரிய மாற்றம் தன்னால் வந்துடும். உண்மைதான். இயேசு கிறிஸ்துவை அறிவது, கேட்பது, அவங்க உள்ளத்தில் மாற்றம் வருது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க, குடிக்கிறத நிப்பாட்டுறதுக்கு, ஸ்மோக் பண்ணுறதை நிப்பாட்டுறதுக்கு, கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இறைவனுக்கு, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்கும்போது அந்த மாற்றம் வருதுங்கிறத பார்க்க முடியும். நம்ம வைக்கிற போன வருஷம் ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாம்ல ஒரு வேன் டீம் கிளம்பி இருக்குது. ரோட்டில் ஒருத்தன் குடிச்சிட்டு வாலிபர்னு படுத்து கிடந்துருக்கிறான். இதுக்கிட்ட வாலிபர் கூட்டத்தானு பேருக்கும், பாவம் போதையில் படுத்து கிடக்கானே, அவனையும் தூக்கி போடுங்கடான்னு எல்லாம் வம்படியாக கட்டி தூக்கிட்டாங்க. அவன் போதையோடு தான் திருச்சி அந்த மொராய் சிட்டியில் வைக்கிற முகாமில் வந்திருக்கான். ஒரு மோன்சிலாஸ் அவங்க ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்போது அவன் சொல்கிறான், எல்லாம் சரியாயிருச்சு, அன்னையிலேருந்து போதை இல்லை, ஆண்டவர் தொற்று. அவன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியினாலே என்ன நிரப்பிட்டாரு, அன்னையிலேருந்து குடிப்பழக்கம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ நல்ல சாட்சியில் ஊழியக்காரனாக மாறிட்டான். அப்போ ஒருத்தன் வந்து இயேசுனார் ஆராதிக்கிற இடத்துல சபையில் கூடி வந்தாலே விடுதலை வந்துடுது. அதுக்கு தான் நம்ம இந்த வருஷமும் ஆகஸ்ட் 15 1,20,000 வாலிபர்களை கூட்டி சேர்த்து முகாம் நடத்துகிறோம். எதுக்கு? எல்லா வாலிப பருவத்தில் இருக்கிற சிருஷ்டிகரை நினைக்க வேண்டியதுன்னா, செல்ஃபோனை நினைக்கிறான், லவ் பண்ணுறேன் நினைக்கிறான், எவளை கூட்டுட்டு ஓடலான்னு தான் நினைக்கிறான், எப்படிரா அப்பா அம்மாவை ஏமாற்றி பாவம் செய்யலான்னு தான் நினைக்கிறான். அப்போ அவங்களுக்கெல்லாம் தான் நம்ம முகாம் நடத்துகிறோம். பரவாயில்ல, உங்கள் பழனிசாமி அவங்க குரூப்ஸுக்கு ஒரு மாற்றம் வருது பாருங்க. ஆமாம் ஆமாம் சொல்லுங்க. அவர்களோடு நான் அவங்க அப்போ எல்லாம் இன்றைக்கி இருக்கிறதான பொழுதுபோக்குகள் கிடையாது. நான் சொல்கிற அந்த 1984 எல்லாம் அப்போ தான் டிவி எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஊருக்கு ஒரு டிவி இருக்கும், எங்கேயாவது 2, 3, 4 தெருவுக்கு இருக்கும். அது இந்த வெள்ளிக்கிழமை தூக்கி சாயந்தரம் தூக்கி வெளியில் வச்சுருவாங்க. தெருவில் உள்ளவங்கலாம் போய் தெருவிலேயே உட்காந்து வாசப்படில் உட்காந்து கதை கேட்கறது, பாட்டு கேட்குறது, சினிமா கதைகள், இப்படி இதுதான். அப்போல்லாம் அந்த காலத்தில் பொழுதுபோக்குகள் கிடையாது. அதனால் அந்த நண்பர் தேவதாஸோடு நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து என்ன செய்வோம், சாயந்தரம் அப்போ கல்லூரி லீவு, சம்மர் ஹாலிடேஸ், வெளியில் அப்படியே ஒரு வாக்கிங் போவோம். வாக்கிங் போகும்போது அவர் பைபிள்லேருந்து ஏதாவது ஒரு ஓமை, ஒரு மிரக்கிள், எதையாவது ஒன்றை சொல்லி, ஏதாவது ஒரு கதையை ஒன்றா சொல்லி, உங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும், உனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணுவார். அப்போல்லாம் அதில் அதிகமாக கிண்டல் பண்ணுறவன் நான் தான். அவனை அதிகமாக கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். அப்படி நடந்து கொண்டு இருக்கவோல அவங்களோட ஒன்றும் தவறு, இது தவறு, அது தவறு, அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ஆனால் அந்த நாட்களில் எனக்கு உள்ளான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்குள்ள ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமே, பாவம் பண்ணுறோமே, என்னுடைய சிந்தனை இவ்வளோ மோசமாக இருக்கு, அப்பா அம்மாலாம் நல்ல பேர் உள்ளவங்க, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க, மனசுக்குள்ளே இவ்வளவு எண்ணங்கள் இருக்குது. இப்போ சொல்லும் போது யாரையா கூட்டிகிட்டு ஓடி போகலாமே அப்படின்னு சொல்லி டேவிட் கணேசன் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னுடைய அந்த வயசில் அந்த மாதிரி ஏதாவது தவறு செஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு. வெளியில் யாருக்கும் தெரியாது. வெளியில் பார்த்தா நடராஜன் நல்லவன்,
நல்லா படிக்கிறான், காலேஜ்லேயே அன்னைக்கு காலேஜில் படிக்கிறதே பெருங்காரியம். எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பட்டதாரி. ஸோ படிக்கிறதே ஒரு பெரிய படிக்கிறான். ஏன்னா அந்தந்த வாலி வயசில் வந்தோடனே என்னத்தையா ஒருபடியாக படிக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, விவசாயத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி இருந்த காலத்தில் காலேஜில் படிக்கிறதே பெருங்காரியம். அப்படி இப்போ அவன் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதான எண்ணங்களை பார்த்து நானே நினைக்கிறேன். வேற யாரும் சொல்லலை, என் நண்பன் சொல்லலை, வேற யாரும் சொல்லலை, ஐயோ என்னுடைய எண்ணங்களாம் மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு. அப்புறம் அவன்கிட்ட கேட்குறேன், என் நண்பன் தேவதாசில் கேட்குறேன், எப்போ அவனை எப்படி இந்த சினிமா பார்க்குறத விட்டுட்ட, திடீர்னு இந்த சைட்டு அது திரும்ப இந்த புக்கு பார்த்தியா, அதை பார்த்தியா, அந்த சினிமா பார்த்தியா, அதை மாதிரிலாம் கேள்வி எழுதிட்டு இருப்ப, இப்போல்லாம் எப்படிப்பா விட்ட அப்படின்னா, அவர் ஏசு கிறிஸ்து தான் எனக்கு உதவினார்ண்ணா. என்னடா நீ உடனே எதை கேட்டாலும் ஏசு கிறிஸ்துன்ற, போப்பா உனக்கு ஒரு ஆள்னா எங்களுக்கு பல ஆள் இருக்கப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எனக்குள்ள ஒரு மனப்போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு மோசமாக இருக்கிறோமே, அந்த வாலிப நாட்களில் அந்த தவறான எண்ணங்கள், பால் உணர்வுகள் ஏதாவது தப்பு பண்ணிடுற தூண்டுற அளவுக்கான எண்ணங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தப்பு பண்ணிடுவோமோ என்கிற மாதிரி யாரோ ஒரு எண்ணம் இருந்த நாட்கள். அப்போ அவன்கிட்ட கேட்டால் அவன் ஏசு தான்றான். அப்போ இயேசுவை குறித்து ஒரு எண்ணம் இல்லை, எனக்கு சரியான எண்ணம் இல்லை. சினிமாவில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதான் தெரியும். இங்கே கிறிஸ்தவங்களாம் வாரம் எல்லாம் 6 நாளும் பாவம் பண்ணிட்டு 7ஆம் நாள் போய் பாவம் பண்ணிக்குவாங்க. இதுதான் கிறிஸ்தவம்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அது வெளிநாட்டு கடவுள், வெளிநாட்டு மதம், இப்படி தான் எனக்கு தெரியும் கிறிஸ்தவத்தை பற்றி. ஸோ எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. அவன் தப்பு பண்ணிகிட்டே போய் வாரத்துக்குள்ளே போய் மன்னிப்பு கேட்பாங்களாம், திரும்ப அப்படியே இருப்பாங்களாம். இது என்னடா வாழ்க்கை, இது என்னடா இப்படி ஒரு வழி, ஒரு மார்க்கம் அப்படின்னு அதை குறித்து ஒரு வெறுப்பு தான் இருந்துச்சே தவிர அதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு எண்ணம் என்ன இருந்ததுன்னா, ஆளாளுக்கு ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கடவுள் இருப்பார். இவங்க அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க, கடவுளாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கடவுள் இருப்பார் அப்படிங்க மட்டும் என்னோடய எண்ணமாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு மனப்போராட்டம் வந்துக்கிட்டு இருக்க போது ஒரு நாள் தனிமையில் நான் இந்த தோட்டத்தில் தனிமையில் இருக்கும்போது நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன். கடவுளை நீர் யாருன்னு தெரியாது. ஏன்னா ஏசு கிறிஸ்து என்ற பேரை சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, விருப்பமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. கடவுளே நீர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, எனக்குள்ளே ஒரே போராட்டம், தவறான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் இந்த மன்னிப்பாங்கிறத பற்றி எனக்கு அறியாதுன்னா நான் சொல்கிறேன், கடவுளே நான் பண்ணின தப்புக்கு கூட தண்டனையை ஏற்றுக்கிறேன். ஏன்னா தப்பு பண்ண தண்டனை தானே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்ததுனா நான் தப்புக்கு தண்டனையை கூட ஏற்றுக்கிறேன். இனிமேல் நான் நல்லவனாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க இப்படின்னு சொல்லி நானாக கடவுளை நோக்கி பொதுவான ஒரு கடவுளை பார்த்து நான் வேண்டுதல் செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், நானாக தனியாக. பட் அது சொல்லி முடித்த உடனே எனக்குள்ள சொல்ல முடியாத ஆனந்தம், சந்தோஷம், உள்ளோட அப்படியே சந்தோஷம் கொப்பளிச்சு வருதான ஒரு சந்தோஷம். அப்போ இந்த இவங்க கூட போகும்போது ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லணும், ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடியதான ஒரு சந்தோஷம் அப்போ தான் வருது. ஸோ தட்ஸ் த லைஃப், த டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அது 1984 ஜூன் மாதம், அப்போ தான் அந்த சம்மர் ஹாலிடேஸில். ஸோ அந்த நாட்களில் தான் நான் அதுக்கு பிறகு நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்த கிடியன் இன்டர்நேஷனல், அதை பேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஏதோ திடீர்னு ஒரு வேனில் வந்தாங்க, புதிய ஏற்பாடெலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனாங்க. நான் எல்லாரும் கொடுத்தாங்களேன்னு வாங்கினேன். அட்டை நல்ல அழகான அட்டை இருந்துச்சு, வலுவலுன்னு ஒரு கொடுக்கல. அட்டையை கிழிச்சு வேற ஒரு புத்தகத்துக்கு அட்டையை போட்டேன். அதுபோல் அந்த புக் மார்க்கை வச்சுட்டு நான் இன்னொரு டிக்ஷனரிக்கு போட்டுக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அதை கிழிக்க தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை படிக்கணும்னு முதல்ல நினைக்கல. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நான் அந்த கிழிந்த பைபிளை திரும்ப எடுத்து, அந்த புதிய ஏற்பாடை திரும்ப எடுத்து அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போ ஒரு சில நண்பர்கள், இன்னும் அந்த ஊரில் ஒரு ஊழியக்காரமாக ஒருத்தங்க இருந்தாங்க, அண்ணாள் அப்படின்னு ஒரு ஊழியக்காரங்க. அவங்க இந்துவாக இருந்து பேபி சாசு பிடிச்சி படிக்காதவங்க, ஒன்றுமே அறியாதவங்க. அவங்க கிறிஸ்துவை பற்றி சொன்னதுனால நான் எதனால இவங்க கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தேன். ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, அது உண்மையான கடவுள் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பித்தேன். வீட்டுக்கே தெரியாமல் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா அது சின்ன கிராமம். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது தான், வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகும்போது தான் பேண்ட் ஷர்ட்டே போட்டு போவோம். சும்மா தெருவுக்குள்ளே இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது லுங்கியோடு தான் போய்கிட்டு இருப்போம். ஸோ சர்ச்சுக்கு போகும்போது கூட அந்த மாதிரி கைலியோடு போனதான காலங்கள்லாம் ஆரம்பத்தில். ஏன்னா வீட்டுக்கு தெரியக்கூடாது, வீட்டுக்கு தெரிஞ்ச சத்தம் போடுவாங்களே, வருத்தப்படுவாங்களே, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில், தலைவாபுரம் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஜீவா நகர் பகுதியில் ஒன்று வச்சாங்க. அப்போ தான் அது ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பத்தில் ஒரு மிஷன் ஃபீல்டு.
ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்திருக்கிறான்னு சொன்னோடனே நானும் சரி அப்புறம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஸ்கூல் காலேஜ் போகிற மாதிரி வெளியூர் போகிற மாதிரி நேராக சர்ச்சுக்கு போயிடும். சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வீட்டுக்கு வந்துருச்சு. உங்கள் மகன் கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கான்ப்பா, உங்கள் மகனை கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அப்பா அதட்டுறாங்க, டே என்னடா நாங்கள்லாம் ஒரு வழியில் போயிட்டு இருக்கோம், நீ என்னடா புதுசாக ஒரு வழி போகக்கூடாது, அதெல்லாம் போகக்கூடாதா, சர்ச்சுக்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாலாம் அந்த காலத்துலலாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது. அன்றைக்கி கடுமையாக இருப்பாங்க. அப்பாட்ட எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டோம். அதனால் கண்டிப்பானவங்க, ஒன்றும் சொல்ல அமைதியாக சிப்புன்னு இருந்துட்டு. ஸோ எனக்குள்ள அடுத்த மனப்போராட்டம் ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து எனக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ இனிமேல் சினிமாவுக்கு போகக்கூடாது, இனிமேல் கெட்ட வழக்கங்கள் எதுவும் பெறக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட பேசக்கூடாது இப்படின்னு சொல்லி ஒரு சில எண்ணங்களோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடை வந்துருச்சு. அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், எனக்கு சாயந்தரம், எப்பா வீட்டில் சத்தம் போட்டாங்கப்பா, இனிமேல் நமக்கு அது ஒத்து வராது. நான் வந்து அப்போதைக்கு கிறிஸ்துவை அறிந்தது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யம் சொர்க்கம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா நரகம். இப்படி தான் நான் அந்த நாளில் அந்த வேலையில் அறிந்திருந்தேன். அப்போ ஒத்து வராதுப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு, அப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலமா நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் பரலோகத்துக்கு போவேன். அப்போ என்னை பெற்றவங்க கூட பிறந்தவங்க அவங்களாம் நரகத்துக்கு போவாங்க. இது தேவையா? அவங்களோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியது. எதுக்கு போட்டு நம்ம மட்டும் போய் தனியாக ஒரு இடத்துக்கு போக, அவங்க ஒரு இடத்துக்கு போக, நடக்கட்டும் போகட்டும் இப்படி என்ன ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு. நான் அவன்கிட்டையும் இனிமேல் ஒத்து வராதுப்பா அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவனை ஒரு ஆறுதலை சொல்லிட்டான். நோவா என்ற ஒரு நீதிமான் இருந்தார், அவர் உண்மையாக இருந்தார். அதனால எல்லாரும் அழியும் போது அவங்க குடும்பமாக காப்பாற்றப்பட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சதை அந்நேரம் தெரிஞ்சதை சொல்கிறான். அதெல்லாம் கதைக்காகாதுப்பா, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஸோ அந்த நாட்களில் அந்த புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். மத்தேயு, மார்க், அந்த சாயந்தரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் 2 சாப்டர் அப்படியே கொஞ்சம் ரீட் பண்ணியிருப்பேன். அன்று இரவு நான் தற்செயலாக அப்போஸ்தலர் நடவடிக்கையை படிச்சுட்டு இருக்கிறேன். படித்து கொண்டு இருக்கிற ஒரு வசனத்தில் அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த இடத்துல வந்த உடனே அப்படியே நான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன். அந்த வசனம் என் கூட பேசுது. எப்ப நீ விசுவாசித்தாயா, நீ இப்போ நினைக்கிற நீ மட்டும்தான் பரலோகத்துக்கு போவ, மற்றவங்களாம் நரகத்துக்கு போவாங்கிற மாதிரி உன் மனசுக்கு நிலையிருக்கிற. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ விசுவாசித்தால், நீ நம்பினால் எல்லாருமே பரலோகத்துக்கு வருவாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த வசனத்தின்படி அந்த காவலாளியும் குடும்பத்தில் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்ன உடனே எனக்கு அது பிறகு வேற மனப்பானம் வருது. இவ்வளவு நாள் நானும் கிறிஸ்துவர்களை கேள்வி பண்ணேன், கிண்டல் பண்ணேன், நான் ஏற்றுக்காமல் இருந்தேன், எவ்வளவோ கேள்விகள் இருந்தது. உடனே அவர்கள் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்க முடியாது. ஆனால் அந்த வசனத்தின்படி கண்டிப்பாக ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நான் மனதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன். அதனால் அதன் பிறகு நான் ஹாஸ்டலில் போய் படித்ததுனால ஹாஸ்டலில் இருந்து கிறிஸ்துவை அதிகமாக அறிந்து கொள்ள, படிக்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜெபிக்க, இந்த மாதிரி நான் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். இப்படி தான் நான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்னதில் நீங்கள் முதல்ல இயேசுனார்கிட்ட போய் பாவ போராட்டம் பிடிக்கலை. யாருக்குமே பாவம் செய்கிறதுங்கிறது பண்ணும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சிட்டின் பண்ணு. ஆனால் பண்ணி முடிச்சிட்டோன்னே சே இப்படி செஞ்சிட்டோமே, அது நம்ம மனச்சாட்சி அது நம்மளை குத்துது பாருங்க. அதில் நீங்கள் சொன்னதில் போய் இயேசுன்னு பேர் கூட சொல்லும், கடவுளே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் செய்தி கேட்குற யாருனாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களாக இருக்கலாம், இயேசு இடத்துல போய் நீங்கள் செஞ்ச பாவங்கள் தெரியல, நான் பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவத்தை போய் ஆண்டு இடத்துல போய் அறிக்கையிடணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறார். அது அறிக்கையிட்டு விட்டு விடும்போது பைபிள் வசனப்படி என்ன இருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம், போய் ஆண்டவர்கிட்ட மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லும்போது அவர் நமக்காக சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம், நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் மன்னிச்சு நம்ம இறக்கம் கிடைச்சி நம்ம வாழ்க்கையில அவர் வந்துடுறாரு. அல்லேலூயா. பெரிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஆண்டவர் ஒன்னொன்னே, நீங்கள் முதல்ல ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் வர்றீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அப்போ அவர் பிடிச்சிக்கிறார்.
அப்போ சர்ச்சுக்கு வந்தால் போராட்டம் வருது, அங்கே போனால் போராட்டம் வருது, கேலி கிண்டல் வருதுனாலும் அவர் என்றைக்குமே விட மாட்டார்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் ஒரு மனுஷன் ஆண்டோட ஜெபம் பண்ணுற அன்னைக்கு கையை பிடிச்சிக்கிறார். நம்ம ஒரு கிராமம் ஊழித்து போகிறோம். ஒரு கிராமத்தில்னா ஒரு 7 மாதம் ஒரு 100 பிள்ளைகளுக்கு ஆண்டோரை பற்றி அன்பை சொல்லி அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. திடீர்னு அந்த கிராம பிள்ளைகள் எல்லாம் பாட்டு பாடுது, ஜெபம் பண்ணுது, அவங்க லைஃப்னால் மாறுது. அப்போ எல்லாரும் கிறிஸ்தவங்கள மாறிடுவான்னு பயங்கர எதிர்ப்பு வந்து இனிமேல் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு என்னை அடித்து பற்றி விட்டாங்க. நான் ஆண்டோட்ட போய் அழுகிறேன். ஏசப்பா இப்படி ஆயிடுச்சே, நான் ஊழியம் பார்த்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு முறை என்னை குறித்து கேள்விப்பட்டு என் பேரை சொல்லி அவன் ஜெபிச்சிட்டா அன்னைக்கு அவன் கையை பிடிச்சிக்கிறவன் அவனை ரட்சிக்காமல் விடவே மாட்டேன். அவனை துரத்திக்கிட்டே தான் இருப்பார். அதை துரத்துறதுன்னா சிங்கம் ஒரு மானை துரத்துறது மாதிரி, இந்த பூனை ஒரு எலியை துரத்துற மாதிரி, சவுளை பவுலா மாத்திரக்கு துரத்துற மாதிரி துரத்தி அவனை ரட்சித்த வேணார். அதுபோல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறைய போராட்டங்கள் வந்தாலும் உங்களை ஆண்டுகிட்ட வளர்றதுக்கு அடுத்து ஒரு கல்லூரியில் ஹாஸ்டலில் படிக்கிறப்பையும் அந்த ஆண்டவர் அறிகிறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. சரி, உங்கள் சாட்சிகள் கட்டாயமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகும். அதுக்கடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கடுத்து எப்படி வேலை, இப்போ ஆடிட்டர் வேலை பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு ஃபேமஸாக மதுரையில் ஆடிட்டராக இருக்கிறீங்க. இப்படி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சது, அந்த அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய கிராமத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இயேசு படித்து அவங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்னு சொல்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பார்ட் 2 அடுத்து பேசுவோம். வளர்ந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த மாணவ பட்டதாரி பணியில் இணைந்திருக்கிறேன். அந்த ஐக்கியத்தில் நான் இணைந்திருக்கிறேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு உதவி செஞ்சது. நம்ம அநேகருக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ இப்படி காலேஜில் இருக்கிற நாட்கள்லேயே என்னுடைய பழக்கம் டெய்லி ஒரு பவுடரை நெத்தியில் பூசிட்டு திருநீர் மாதிரி பூசிட்டு தான் ஒரு என்னுடைய முகத்தில் எப்பயும் ஒரு திருநீர் பூசினவனாக இருக்கும். அந்த ஒரு ஆள் அந்த ஒரு கூட்டத்தை கூட்டி 300 பேரோட ஒரு பெரிய செயலை கொடுப்பார் ஆண்டவர். அவங்க எதிரிகளிடமிருந்து அவர்களே விடுதலை செய்வார். அந்த வசனத்தை பேசும்போது ஆண்டவர் பேசுகிறார், நீ அறிவில்லைன்ற, நீ தமிழ் மீடியத்தில் படிச்சுன்னு நினைக்கிற, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட, உனக்கு என்ன இருக்கோ அதோட வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட சொல்கிறாருன்னு சொல்லி அந்த ஆண்டவர் என்னோட பேசுகிறத நான் உணர்ந்து அப்போ ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நான் பாறேன்.